ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ரிலீஸ் அந்த லிஸ்ட் வந்துச்சு லாஸ்ட் வீக். ஸோ ஒரு டீமாக எப்படி யாரை ஆக்ஷனில் டார்கெட் பண்ணலாம், எது அவங்க பிளேயிங் லெவனில் ஸ்பாட்ஸ் வேக்கண்ட், ஸோ அதுக்கு யாரை டார்கெட் பண்ணலாம், பாசிபிள் பைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் டீம் சிஎஸ்கே செகண்ட் பிக்கஸ்ட் பர்ஸோட போகிறாங்க 43 crores. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 இப்போதைக்கு இருக்கிற ஸ்குவாடை வச்சு எந்தெந்த ஸ்பாட்ஸ் அவங்க ஃபில் பண்ணணுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் ஓகே ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், 3ல் ருத்துராஜ், 4ல் சிவம் துபே, 5ல் டெவால் பிரேவிஸ், 6 அந்த ஒரு ஸ்லாட் வேக்கண்ட்டாக இருக்குது. ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் மாதிரி ஒருத்தர் எடுக்கலாம். 7 எம்எஸ் தோனி, 8 அகெயின் ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் எடுக்கலாம். 9 நூர் அகமத், 10 கலீல் அகமத், 11 அன்ஷுல் கம்போஜ் அப்படின்னு போயிட்டு 12ல் ஒரு இம்பேக்ட் பிளேயர் வர வைக்கலாம். ஒரு ஊர்வில் பட்டேல் பேட்டராக எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு ஸ்பின்னரை வச்சுட்டு ஊர்வில் பட்டேலை பேட்டிங்கில் கொண்டு வரலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ அவங்களோட பெரிய ரிலீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ட்ரேடட் டு ஆர்ஆர், பத்திரனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டெவான் கான்வே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, த ஹோலி ட்ரியோ ஆஃப் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் அண்ட் தீபக் கூட அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நம்பர் 6 அண்ட் நம்பர் 8க்கு இப்போதைக்கு ஸ்குவாடில் இருக்கிறதுனா ஜேமி ஓவர்டன் இருக்கார், அவரை கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு சீமர் ஃபாரின் ஆப்ஷன்னா நேத்தன் எல்லிஸ் இருக்கார் வெளியில், அவரை யூஸ் பண்ணலாம். ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கார். ஸோ இந்த 3 பேர் தான் பெஞ்சில் இப்போதைக்கு ஒரு பிளேயிங் லெவலில் வரக்கூடிய பிளேயர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ இதுக்கு யார் அவங்க அந்த நம்பர் 6 ஸ்பாட்டுக்கு ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கலாம். ஒரு ஸ்பின் போடக்கூடிய சேப்பாக் பிச்சஸில் ஆஃப் ஸ்பின்னர். ஒரு 6ல் மேபி இப்போ அவர் மற்ற டீமுக்கெலாம் இப்போ சரியாக ஆடலை, பட் சென்னைக்கு அவர் ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ஆடலாம். ஸோ மேக்ஸ்வெல் 6ன்னு வச்சா கூட ஒரு அந்த 8th பொசிஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு இவங்க ரசலுக்கு கூட போகலாம். ஸோ சிஎஸ்கேக்கு இந்த லாஸ்ட் இயரில் இருந்த பிரச்சனை என்னென்னா, டாப் ஆர்டரில் கொஞ்சம் ரன்ஸ் அடித்தாலும் ஃபினிஷிங் அந்த மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா தூபே ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் லாஸ்ட் இயர். ஸோ தோனிக்குமே ஏஜ்னால் அவர் 16th ஓவருக்கு முன்னாடி அவரால் வர முடியல. ஸோ அந்த லோவர் மிடில் ஆர்டரில் தோனியோட மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்துக்கக்கூடாது, வேறு சில ஃபினிஷர்ஸ் பிக் ஹிட்டர்ஸும் வேணும். ஸோ மேக்ஸ்வெல், ரசல் அப்படின்ற 2 பிளேயரை எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் இன் ஐபிஎல். அது போக அவங்களுக்கு எப்படி வேலை பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ தே வில் ஃபிட் இன் பர்ஃபெக்ட்லி ஃபார் சிஎஸ்கே. ரசல் 1 ஆர் மேக்ஸ்வெல் ரசல் கூட ஆட வச்சுக்கலாம். இப்போ 6ல் ரசலை போட்டுட்டு 7ல் தோனி போட்டுட்டு 8ல் அன்ஷுல் கம்போஜ், 9ல் கலீல் அகமத், 10 நூர் அகமத், 11 ஒரு நேத்தன் எல்லிஸ் மாதிரி ஒருத்தனை நம்ம ஆட வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே பண்ணிவிட்டு இம்பேக்ட் சப்பில் ஊர்வில் பட்டேல் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்துக்கலாம், வேறு யாராவது ஒருத்தருக்கு பதிலாக. ஸோ பேட்டிங்கும் டெப்த்தாக இருக்கும், பவுலிங்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஐடியலாக இருக்கும். இதை தவிர வேறு பிளேயர்ஸ்னால் மேபி லியாம் லிவிங்ஸ்டன் கூட ட்ரை பண்ணலாம். ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின் கூட போடுவார். மேக்ஸ்வெலுக்கு பதிலாக லியாம் லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணலாம். வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே பெருசாக வெளியே இருக்க மாதிரி தெரியல. ஸ்பின்னருக்கு இப்போ தே வாண்ட் அன் ஆல் அவுட் ஸ்பின்னர் எடுக்கணும், 2 பேர் நான் ப்ராப்பர் ஸ்பின்னரோட போகிறேன் அப்படின்னா ரவி பிஷ்னாய்க்கு போகலாம். பட் ரவி பிஷ்னாய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் 12 crores மேலே தான் போவார். ஸோ நம்ம ஆல்ரெடி ரசல், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கணுன்னா அதுக்கே ஒரு 20 crores கிட்ட தேவைப்படும். ஸோ மித்தபடினா கேம் கிரீன் நம்ம யோசிக்கலாம். பட் கேம் கிரீன் என்ன பிரச்சனைனா, அவர் டாப் 4 இல்லை 5ல் தான் செட் ஆவார். அவர் எல்லாருமே ஃபினிஷராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, பட் இஸ் நாட் அ ஃபினிஷர் இன் லிமிட்டட் ஓவர்ஸ் கிரிக்கெட். ஸோ அதனால் அவர் டாப் 5ல் வச்சுருந்தா தான் பெஸ்ட்டு ஃபார் த டீம், பெஸ்ட்டு ஃபார் அவருக்குமே. பட் சிஎஸ்கேல டாப் 5 நல்லாவே சார்ட்டடாக இருக்குது. ஸோ கேம் கிரீன் அந்த பொசிஷனில் வச்சு நல்லா இருக்குமான்னு எனக்கும் தெரியல. ப்ளஸ் அவர் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு எதாவது லைட்டாக இன்ஜுரி இருந்தால் அவர் பவுலிங் போடக்கூடாது இந்த ஐபிஎல், அப்படி இப்படின்னு ரூல்ஸை போட்டுருவாங்க. பட் ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தோம்னா இன்ஜுரியை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா he will be available for the whole tournament. ஸோ ஒரு இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இதுதான் ஐடியலாக சிஎஸ்கே என்ன பண்ணணுன்றது ஆப்ஷனுக்கு. அப்படி இது இப்போது நூர் அகமது டிபெண்டன்சியை குறைச்சிட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னரோட நான் போகிறேன் அப்படின்னா ஒரு பிஷ்னாய் எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடில் மேக்ஸ்வெல் போட்டு இது பண்ணலாம்.
பட் சிஎஸ்கேயோட ஐடியல் டெம்ப்ளேட்லேருந்து இந்த வருஷம் அவங்க வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக ஒரு 3 ஸ்பின்னர் வச்சு ஒரு 10-12 ஓவர் ஸ்பின் போட்டு ஒரு 8 ஓவர் ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் வச்சு அந்த டெம்ப்ளேட்லேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ருத்துராஜும் வந்துட்டு ஸ்பின்னர்ஸோட ஸ்பேசஸ் மேலே தான் ட்ரஸ்ட் ஜாஸ்தியாக வைக்கிறாரு. இப்போது ஆல்ரெடி கலில், அன்ஷுல்னு 2 பவுலர் இருக்காங்க. நேத்தன் எல்லிஸ் ஒரு 3வது சீமராக இருப்பார். ரசல் எடுத்தோன்னா ரசலும் 2 ஓவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் பவுலிங்கில். இப்போ நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு பேக்கப்பு இல்லை நேத்தன் எல்லிஸோட ஒரு அப்கிரேட் மாதிரி ஒரு பேசர், ஃபாரின் பேசர் எடுக்கலாம் அப்படின்னா வெளியே அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை. ஆக்சுவலி ஃபாரின் பவுலர்ஸ் வெளியே பெருசாக இல்லை. எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரதுன்னா ஒரு மேட் என்ட்ரி மாதிரி ஒரு பிளேயர் ஆப்ஷனுக்கு வந்தார்னா அவரை கூட எடுத்து சிஎஸ்கே வச்சுக்கலாம். எஸ், அவர் டெத்தெல்லாம் அவர் போட மாட்டார். பட் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லைன் அண்ட் லென்த் பிடிச்சி ஹேசல்வுட் மாதிரி போடுற பவுலர். ஸோ பவர் பிளேயில் அவரை வச்சு நல்லா போடலாம். அப்படி இல்லைனா கலிலுக்கு ஒரு பேக்கப் குர்ஜப்னீத் சிங் வெளில இருக்கார், முகேஷ் சௌத்ரியும் வெளியே இருக்கார். ஸோ அங்கே இந்தியன் பேசர்ஸ் ஓரளவுக்கு ஷார்ட்டட் தான். இப்போ நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுக்கணுன்னா இவன் எடுக்கலாம், நம்ம மேட் என்ட்ரி அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பத்திரானாவே திருப்பி ட்ரை பண்ணலாம். பட் பத்திரானா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு 8 crores 9 crores மேலே போவார். ஏன்னா ஃபாரின் சீமர் நிறையா டீமுக்கு தேவைப்படுது. இப்போ கேகேஆர் மாதிரி ஒரு டீம்லாம் பத்திரானாவெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-15 crores கூட எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு ஃபாரின் சீமரோ எதுவுமே இல்லை. டெத் பவுலிங்கும் நல்லா போடுறாரு. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ பொட்டென்ஷியலாக சிஎஸ்கே போகக்கூடிய பிளேயர்ஸ் அண்டு போகக்கூடிய ஸ்பாட்ஸ்னால் அது இது தான். மற்றபடி ஒரு இந்தியன் ஸ்பின்னர், ஒரு நல்ல ஸ்பின்னர் யாராவது டொமஸ்டிக்கில் ஸ்கவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி இப்போ இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் திக்வேஷ் ராத்தி மாதிரி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இந்தியன் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை வந்து ஸ்கவுட் பண்ணி நல்ல ஒரு ஸ்பின்னர் எடுத்தோன்னா சிஎஸ்கே வில் பி சார்ட்டட்னு சொல்லலாம். இந்த வருஷம் அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே அமையும். இஃப் தே பிக் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்குவாட் வித் பேட்டிங் டெப்த், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினிஷர்ஸ் அண்ட் அ குட் பவுலிங் லைனப் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் சி. December 15th வந்து ஆக்ஷன் நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சிஎஸ்கே. ஸோ நெக்ஸ்ட் டீம் ரிவ்யூ அண்ட் ரிட்டென்ஷன் அதை பற்றி பார்க்குற வரைக்கும் ஐ வில் ஜஸ்ட் சைன் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.